வணக்கம், வெல்கம் டு கிச்சன் கார்னர். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, கோதுமை ரவையில் பொங்கல். எப்பயுமே உப்புமா தான் கிண்டி சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு பொங்கலும் இதில் செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு வந்துட்டு பாசிப்பருப்பு வந்து நல்லா லைட்டாக சூடு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்புறமா வந்துட்டு கோதுமை வந்துட்டு ஒரு கப்பு வறுக்கணும். கோதுமை வந்துட்டு பெரிய கப்பில் எடுத்துக்கணும். பருப்பு வந்துட்டு ஒரு சின்ன கப்பில் வந்துட்டு தான் எடுத்துக்கணும். நான் அளந்த டம்ளர்லாம் அளக்கலை. கோதுமை ரவையை லைட்டாக வந்துட்டு வறுத்து எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் வந்துட்டு ஒன்றா போட்டு, கோதுமை ரவை தான் கணக்கு. ஒரு கப்பு ரவைக்கு 4 கப்பு, ஒரு 4½ கப்பு தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா வந்துட்டு குழைய வேகணும். நல்லா குக்கர் போட்டு மூடி விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 இல்லைன்னா 5 விசில் கூட விடுங்க. நல்லா குழைய வேகட்டும். அதுக்குள்ளார வந்துட்டு முந்திரி பருப்பு, இஞ்சி வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஒரு 4-5 விசில் வந்துட்டு வந்துடணும். விசில் வந்தோடனே விசிலை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு குழைய வந்துட்டு நல்லா ரெடியாகும். நல்லா வந்துட்டு மசிச்சு விட்டுக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதையும் வந்துட்டு நல்லா வந்துட்டு மசிச்சு விட்டு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்துட்டு நைட் டைமுங்கிறதுனால நான் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வந்துட்டு இஞ்சி போட்டுருங்க. அப்புறம் கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், பூண்டு, மிளகு, ஜீரகம், பெருங்காயம், முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வணக்குங்க. காரத்துக்கு வேணால் ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. எனக்கு காரம் வேண்டான்ட்டு நான் பச்சை மிளகா போடல. போட்டு தாளித்து கொட்டி இறக்கிடலாம். இது வந்துட்டு காலையில் வந்துட்டு டிஃபனாகவும் நைட்டுக்கு டின்னராகவும் வந்துட்டு இந்த கோதுமை பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க கோதுமை ரொம்ப சேர்த்திக்கணும். அதனால் வந்துட்டு நைட்டில் வந்துட்டு செஞ்சு சாப்பிட்லாம். உப்புமாவே செஞ்சு சாப்பிட்டா ஒரு மாதிரியாக இருக்கும். இப்படி வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கும் ரொம்ப நல்லதும் கூட. நைட்டில் நெய்க்கு பதில் எண்ணெய் ஊற்றி கூட தாளிச்சிக்கலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாங்க சாப்பிடலாம்.